இது இந்தியால எவ்வளோ காமனா இருக்கு டாக்டர்? ஹவ் ஃப்ரீக்வென்ட்லி யூ சீ திஸ் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ்? ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் கரெக்டான புள்ளி விவரங்கள் கிடையாது. பட் உலக அளவில் பார்த்தீங்கன்னா 10,000 குழந்தையில் ஒரு குழந்தைக்கு பாதிக்கலாம். அமெரிக்காவில் 25,000 குழந்தைக்கு ஒரு குழந்தை பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிறப்புலையும் வரலாம். இது பிறந்து நார்மலாக ஸ்கூலில் எல்லாம் படித்து காலேஜ் போனதுக்கப்புறமும் இந்த ஜீனோட எக்ஸ்பிரஷன் வெளியே வரும். ஸோ இதில் ஏதாவது வகைகள் இருக்கா டாக்டர்? டைப்ஸ் ஆஃப் எஸ்எம்ஏ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதான் ஸோ அதாவது இப்போ நம்ம நிறையா சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பார்க்குறது வந்து இந்த எஸ்எம்ஏ டைப் 1 பற்றி. ஸோ இந்த டைப் 1ங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமானது. ஸோ சிவியாரிட்டியில் இட் இஸ் த worst. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு வர்றது. ஸோ கருவில் உருவாகிறப்பே அந்த ஜீன் இல்லாததுனால இது வந்து அப்படியே மோசமாகி ஸோ பிறந்த உடனே இது வந்து பாதிப்புகள் நிறையா ஏற்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு உயிர் வாழ்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக போயிடுது. ஸோ ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ சில குழந்தைகள் சில மாதங்கள் வருஷங்கள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி டைப் 2ங்கிற வெரைட்டியும் கொஞ்சம் சிவியாரிட்டி ஜாஸ்தி தான்.